சிம்பிளாக ஈஸியாக பிரெட் ஆம்லேட்டு 10 நிமிஷத்தில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா ஸ்கூல் விட்டு வந்ததும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சிம்பிளானது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட. இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட ஆஃபீஸ் போகிறவங்க இது மாதிரி செஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி எடுத்து இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்க போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் புதினா கொத்தமல்லி இதை வச்சுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, இது கூடவே காரத்துக்கேற்ப காரம் கொஞ்சம் வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். பச்சை மிளகா போட்டுட்டு இது கூடயே லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க, ஜூஸு. இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட வேணும்னா லைட்டாக நீங்கள் பெப்பர், அடுத்தது சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லில் பட்டர் கொஞ்சம் போட்டு இது எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டையை இது கூட நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வச்சுருக்கிற ப்ரெட்டை ஃபஸ்ட்டு ஒன்று வச்சுட்டு அடுத்தது இன்னொன்று சேர்த்து இப்படி வச்சிடலாம். சென்டரில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது கூட மயோனிஸ் ஒரு ப்ரெட் மேலே நம்ம அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இன்னொரு சைடு நம்ம அந்த க்ரீன் சட்னி இருக்கு இல்லையா, இதையும் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரெட் மேலே நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. இப்போ இது மேலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, சீஸை இது மேலே வச்சுக்கலாம். இப்போ இது 2 சைடும் நம்ம இந்த மாதிரி மடக்கி போச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சுட சுட ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, நமக்கு சுட சுட ஒரு சிம்பிளாக ஒரு ஹெல்த்தியான நமக்கு ப்ரெட் ஆம்லேட் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நமக்கு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.